அவ மட்டும் இல்லனா இந்நேரம் நீ இந்த வீட்ல நாகராஜ் கூட மகாராணி மாதிரி சந்தோஷமா வாழ்ந்திருப்ப. என்ன கல்பனா, கூட்டு சேர்க்கறதுக்காக பிளான் பண்றியா? யாரோட கூட்டணியும் இப்ப எனக்கு அவசியம் இல்லை. பொண்ண மாதிரி இல்ல, தனியாவே நின்னு எல்லாரையும் காலி பண்ணுவா இந்த மல்லிகா. என்னக்கா இப்படி பேசுறீங்க? வேதா யாரு? நாகராஜோட பொண்டாட்டி. நான் நாகராஜ் மேல அன்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். எனக்கு நாகராஜ பிடிக்கும். ஆனா நாகராஜ்க்கு வேதாவை தானே பிடிக்கும். வேதாவும் நாகராஜும் சந்தோஷமா இருக்கணும். வேதா கிடைச்சா நாகராஜ் சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காகத்தான் நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வேதாவை காப்பாத்திருக்கேன். அவங்க 2 பேரோட சந்தோஷம் தான்க்கா எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுதான் நான் நாகராஜ் மேல வச்சிருக்கிற அன்பு, மரியாதை. இத போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, புரியுதா? நான் வரேன். ஐயா, இவ ஏன் இப்படி பேசிட்டு போறா? இவ இப்படி பேசுற ஆளு கிடையாது. அப்படியே வந்தா வேதாவை கூட்டிட்டு வந்து விட்டா அவதான் காப்பாத்துனன்னு சொன்னா. லவ்வான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றா. தூய்மையான அன்புன்னு சொல்றா. அப்படியே கார்ல ஏறி போயிட்டே இருக்கா. இவளுக்கு ஆக்சிடென்ட் எதாவது ஆயிருக்குமோ? இங்க அடிபட்டிருக்குமோ? இங்க தானே மிடில் ஆம்பளை. ஐயோ ஐயோ, என்னையே இப்படி குழப்பி விட்டுட்டு போறாளே. என்ன அதிதா, நீ ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இது ரொம்ப தப்பு. நாம 4 அடிக்கலான்னு பார்த்தா அவ மொத பால்லயே 6 அடிக்கிறான். இது சரியில்லை அனிதா. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்து நீ அடிக்கிற அடி அவளுக்கு மரண அடியா இருக்கணும். அவ எந்திரிக்கவே கூடாது. என்னத்தா யாகம் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே கால் பண்ணிருக்க? என்ன சந்தோஷமான விஷயமா? ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் 1 இல்ல 2. 2? அதுக்குள்ளயா? மந்திரவாதி தாத்தா, கொடுத்த காசுக்கு வீண் போகல. என்னன்னு சொல்லுத்தா, கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி கடந்தானே நாகராஜ், அவன் உயிர் பொழைச்சு கம்ப்ளீட்டா குணமாகி அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டான். என்னதான் சொல்ற? அவ எப்படி அதுக்குள்ளேயும் குணமான? இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, அதையும் கேளுங்க. யாரோ மல்லிகான்னு ஒருத்தி ரொம்ப நாள் வேலை செஞ்சிருக்கா போல இந்த வீட்டுல. அவ எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சு வேதாவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ஏத்தா, என்னதான் சொல்ற? நான் அந்த வீட்டுல இருந்து வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சா? என்னால நம்பவே முடியலத்தா. நீ சொல்றது ஏதோ கனவு மாதிரி இருக்கு. பா, நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற என்ன கடுப்பேத்தாத. என்னத்தா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்களா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு சும்மா இருந்தேன். நீங்க தான் யாகம் பண்ற, அது பண்ற, இது பண்றேன்னு என்ன உசு பேத்தி விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, எல்லாம் அவங்களுக்கு சாதகமா நடக்குது. அப்பா, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். யாகம் பண்ணவன் நமக்கு நல்லது நடக்கணும்னு பண்ணானா, இல்ல அந்த நாகராஜ் வேதவழிக்கு நல்லது நடக்கணும்னு பண்ணானா? ஏத்தா, அவன் ஒரு பெரிய மந்திரவாதித்தா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதா அந்த மந்திரவாதிய. பேசாம நானே ஏதாவது சைத்தான வேண்டி 108 மந்திரத்தை சொல்லி வேண்டியிருப்பேன். அதுக்காவது ஏதாவது நடந்திருக்கும்.
இவனுக்கு கொடுத்த காசுக்கு நமக்கு கலகம் பண்றவெல்லாம் ஒரு மந்திரவாதியா? அவனுக்கு ஒரு மரியாதை வேற. சும்மா இருந்தப்ப கூட அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த யாகம்னு ஒண்ணு நடத்தி அவங்க 2 பேரும் இப்ப ஒண்ணா ஆயிட்டாங்க. எனக்கு என்னவோ அந்த மந்திரவாதி மந்திரத்தை தப்பா கத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்னத்த அப்படி பேசிட்ட? பின்ன என்னப்பா, அவங்கள ஒன்னா பார்க்கும்போது எனக்கு அப்படியே பத்திட்டு வருது, வயிறெல்லாம் எரியுது. ஆத்தா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ நீ சொன்னது மாதிரி யாகத்தில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்குது. நான் இப்பவே போய் அந்த மந்திரவாதியை பார்க்குறேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உனக்கு உடனே கால் பண்றேன். போதுமா? சரி சரி, ஏதா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிதா. வேதாஜி, இல்லை ஏதோ முக்கியமான மேட்ரு பேசணும். நீங்கள் அது வந்து உட்கார சொன்னீங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துன்னே இருக்கிறீங்களே, வை. ஏன் நான் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, சே 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 சே, என்ன வேதாஜி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது சும்மா வேதாஜி, வேதாஜி, அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு மாதிரி வெக்கமா இருக்குது. ஐயோ, ஏங்க அப்படிலாம் சிரிக்காதீங்க. ஃபீலிங் செய்யுங்க. ஐயோ ஐயோ, ஏங்க ஒரு வெக்கமா இருக்குதுங்க. என்ன வேதாஜி? புரிஞ்சுக்க முடியாத சிலரோட பிரியத்தை ஒரு பிரிவு தாங்க புரிஞ்சுக்க வைக்குது. வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் எப்பவுமே லேட்டா தாங்க புரியுது. ஒரு மனைவிக்கு கணவன் எவ்வளவு முக்கியம்னு இந்த பிரிவுல தாங்க நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இல்லாம பெங்களூர்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வேதாஜி, அதை விடுங்களேன். என்னதுக்கு இதை பற்றி பேசுனீங்க? அதை முடிஞ்சு போச்சுல்ல, அதை விட்டுருங்க. ப்ளீஸுங்க, நான் உங்ககிட்ட மன விட்டு பேசணும். என்ன பேச விடுங்க. பேசுங்க. நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். பில்லு கொடுக்கும்போது என் ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போச்சு. என்கிட்ட பில்லுக்கு காசு இல்ல. வெறும் 250 ரூபாய்க்காக என்ன 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் என்னை பத்தி என்னென்னமோ நினைச்சாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் நீங்க கூட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு அப்பதாங்க நான் யோசிச்சேன். அன்னைக்கு நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணேன். ஆனா இப்போ இங்க நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இதுக்கு முழு காரணமும் நீங்க தாங்க.
பிரியணும்னு நினைக்கலங்க. ஏன்னா உயிர் கூட எனக்காவது ஒரு நாள் பிரிஞ்சிருங்க. நான் உங்க ஆன்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் உயிர் பிரிஞ்சாலும் பிரியாம கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்க முடியும். வேதாஜி, நாங்க அது இப்போதுக்கு அதெல்லாம் பேசிக்கின்னு அது அப்புறம் பேசிக்கலாம், விடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க. சாரிங்க, நான் உங்களை விட்டு பிரிஞ்சது என்னோட தப்பு தாங்க. இனிமே நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். வேதாஜி, என்ன வேதாஜி நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசினுக்கிறீங்க. எனக்கு உங்களை மாதிரிலாம் பேச வராது. ஆனால் அது விடுங்க. நீங்கள் இதை பாருங்க, அது நீங்கள் பெங்களூருக்கு தனியாக போனது உங்கள் தப்பு கிடையாது. உங்களை தனியாக அனுப்பணும் பாருங்களேன், அது ஏன் தப்பு. ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், மறுபடியும் தப்பை பண்ணவே மாட்டேன். ஆமாம், அது என்னானாலும் சரி, அந்த தப்பை மறுபடியும் நான் பண்ணவே மாட்டேன். அது வந்து என்ன இதை பண்ண மாட்டேன். என்ன கேட்டுங்க. எதுக்குங்க? நம்பிக்கையோட கையை நீட்டுங்க வேதாஜி. எவ்வளோ அழகான கை. அத்தை அப்படியே திருப்பி போட்டு சத்தியம், அம்மா மேல ஐயோ சத்தியம். என்னங்க நீங்க ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? இதுல என்ன இது? நீங்க கொஞ்சம் சாரி இன்னும் பெரிய பெரிய வார்த்தை பேசினுக்கிறீங்க, அதனால தான். சரி இதெல்லாம் வந்து அப்படியே விடுங்க. ஆனா ஒண்ணு வேதாஜி, இந்த பிரச்சனை இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் தான் வேதாஜி. இப்போ சொல்கிறேன், இனிமேல் லைஃப்பில் நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் மீறவே மாட்டேன். இது வந்து காட் ப்ராமிஸ். நிஜமா தான் சொல்றீங்களா? நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கிறோம், அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறோம். அப்போது நம்ப மாட்டேங்கிறீங்க. காட் ப்ராமிஸ்ங்க. பேச்சு மாற மாட்டீங்களே. இந்த நாகராஜ் யாருக்கு வாக்கு கொடுக்க மாட்டான். வாக்கு குத்துட்டான், மீற மாட்டான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நாங்கள் பொசுன்னு மொக்க பண்ணிட்டீங்க. ஏன் சினிமா ஹீரோ கணக்கில் பஞ்சு டைலாக் அடிச்சா நீங்கள் என்ன பார்க்காம அங்கெங்கே பாட்டுனுக்கிறீங்க? வேதாஜி ஏதாவது சொல்லுங்க. என்ன நீங்க நல்லா பார்த்துப்பீங்களா? நாங்கள் திஸ் இஸ் கொஸ்டினே செமையாக பார்த்துப்பேன், டக்கரை பார்த்துப்பேங்க. அப்படியே உள்ளங்கையில் இந்த பொக்கிஷம் மாதிரி வச்சு உங்களை பாதுகாப்பேன். என்ன சொன்னீங்க? பொக்கிஷம். பொக்கிஷம் இங்கிலீஷ்ல தெரியல. பொக்கிஷம். இந்த வீட்ல இருந்து திருடு போன பொக்கிஷத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். பாத்தீங்களாங்க, நடந்த இவ்ளோ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன முழிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? மல்லிகா எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதா சொல்றேன். இவங்க என்னதுக்கு இப்ப மல்லிகா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆறாங்க? ஐயோ, முன்ன பின்ன பழக்கம் இல்ல, அப்படி இருக்கும்போது உயிரை பணைய வச்சு ஹெல்ப் பண்ணாங்க. அதுவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ. ஆமா, மல்லிகா உங்க வீட்டுல தானே வேலை செஞ்சாங்க. அவங்கள பத்தி ஏன் என்கிட்ட சொன்னதே இல்ல? அது வீட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சிருந்தாங்க. அவங்க பற்றிலாம் நீங்கள் என்ன கேட்டிங்களா? நான் பதில் சொல்றதுக்கு இது போயிட்டு திருப்பி வரணும், யாருக்கு தெரியும்? ஆமால. சரிங்க, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நாம போறோம். நீங்க காமெடி பண்ணுகிறீங்க. அது எதுவும் பேச்சு கூப்பிட்டு அத்தை போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போலான்னீங்க. அதெல்லாம் வேணாம். இல்லங்க, அவங்க பேச்சுக்கெல்லாம் கூப்பிடல, நம்மள அவங்க ரிலேஷனை மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காகவே நம்ம போகணுங்க. வேணாம், எதுக்கு போகணுன்றேன்? சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம், சீரியஸா எடுத்துட்டு போய் நிற்க முடியாதுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்பதானே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, அதுக்குள்ள மீறுறீங்க. அது இல்ல வேதாஜி, என்னத்துக்கு அங்கெல்லாம் போயிட்டு நம்ம கண்டிப்பா போலான்னு சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் போலாம். ப்ளீஸ் 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 போலாம். போலாமே. தேங்க்யூ.
தேவையில்லாத பிரச்சனை செத்த. சொல்லுங்க சாமி, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்கள் சக்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்க சொல்ல வர்ற விஷயத்த எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. மகாசக்தியாக நடத்துனது 2 காரணத்துக்காகத்தான். ஒன்று, அந்த வீட்டோட கண்ட்ரோல் என் பொண்ணு அனிதா கைக்கு வரணும். இன்னொன்று, அந்த வீட்டில் இருக்க வேதாவும் நாகராசும் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் யாகப்படி எதுவுமே நடக்கலை. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நாகராசன் முழுசாக குணமாகி வீட்டுக்கே வந்துட்டேன். காணாம போன வேதா அவள் வீட்டு வேலைக்காரி மூலியமாக உடனே கிடச்சிட்டா. சாமி, நீங்கள் சொல்லித்தானே சாமி இந்த யாகத்தை நடத்தினேன். இப்போ இப்படி ஆயிடுச்சே. இப்படி நடக்கத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா? இதே உங்கள் யாகத்தோட சக்தியா சாமி? இப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம். சரி சாமி, நான் பொறுமையாகவே கேட்குறேன். நாம் ஒன்று நினச்சி யாகத்தை நடத்தணும். ஆனால் நாம் நினச்சது நடக்காமல் வேற ஏதோ நடக்குது. அதை நினச்சி என்னை விட என் பொண்ணு தான் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கு என்ன காரணம்னு நீங்களே சொல்லுங்கள் சாமி. சாத்தான் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். அது தெரியாம அவசரப்பட வேண்டாம். இருங்க. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பா தான் இருக்குன்னு நீங்க இப்போவாவது புரிஞ்சுக்கணும். சாத்தானோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவ்வளவுதான். சாத்தான் எல்லாரையும் உடனே கஷ்டப்படுத்த மாட்டான். அவங்கள கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட்டுட்டு அப்புறம்தான் கஷ்டப்படுத்துவான். சாத்தான் யாருக்காவது கொஞ்சம் கொடுக்கறானா பெருசா எதையோ எடுக்க போறான்னு அர்த்தம். இப்ப பண்ணியிருக்கிறது கூட அந்த மாதிரி தான். நீங்க சொன்ன அந்த வேதவள்ளி நாகராஜ் 2 பேரையும் சாத்தா ஒண்ணு சேர்த்தது அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்ல, அவங்க மூலமா அந்த வீட்டுக்கு பெரிய சூறாவளியை உண்டாக்குறதுக்கு தான். அந்த சூறாவளி நிக்காம அவங்க வாழ்க்கைய சுழட்டி சுழட்டி அடிக்க போகுது. அதை தாங்க முடியாம அவங்க தவிக்கிறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அப்ப தெரியும் நான் செஞ்ச யாகத்தோட மகிமை. அதுக்கான அறிகுறி தான் அவங்களுக்கு கிடைச்ச இந்த சின்ன சந்தோஷம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. போக போக அது உங்களுக்கே புரியும். அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். சாமி, எது வரைக்கும் சாமி காத்திருக்கணும்? நீங்க திரும்ப திரும்ப அவசரப்படுறீங்க. தூங்கிட்டு இருந்த சாத்தான நாம தட்டி எழுப்பி விட்டுட்டோம். இனி நாம சும்மா இருந்தாலும் சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். நடக்க வேண்டியத அவன் பார்த்துக்குவான். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிங்க சாமி, நான் உங்களை நம்புறேன். நான் கிளம்புறேன். நீ கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க நாகராஜ். மல்லி, மல்லி ஒன்றும் இல்லை. அது நீ வீட்டுக்கு வர சொல்ல என்னால் சரி பேச முடியல. ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. நீ
நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கிற. உன் உயிரை பணிய வச்சு வேதாஜினியை காப்பாற்றினது சத்தியமா நீ என்ன சொல்ற தெரில. உனக்கு தெரியும் நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன்ல, அப்போ கூட நீ தான் ஹெல்ப் பண்ண. ஆனால் ஒரு படி மேலே போய் நீ அவளை கண்டுபிடிச்சி இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது. ஆனால் வேதாஜி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் செத்தா போயிருப்பேன். தெரில நீ என்ன சொல்ற. ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. என்ன நாகராஜ், இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் சரி. ஆனா அது என்ன? அது இல்லை நான் அது தப்பா எதுவும் சொல்ல வரல. உனக்கு தெரியும்ல, இது முன்னாடி நம்ம அந்த விஷயம்லாம் அதெல்லாம் பழைய கதை, இப்பெல்லாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி இதுவுமே மனசுல இருந்து நல்லா தெரியும். உன் மனசுல அப்படி எதுவும் கிடையாது. அது நமக்கு தெரியும், பார்க்குறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. அது தேவையில்லாத பிரச்சனை வந்துருமான்னு ஒரு மாதிரி பயமா இருக்குது. அதனால்தான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நீ தயவுசெய்து தப்பா எடுத்துக்க கூடாது.